ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். நீங்கள் பார்த்துருக்கிறது கோடிங் ஃபேக்ட்ரி தமிழ். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வந்து HTML டுட்டோரியல் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறோம். வெப்சைட் டெவலப்பர் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா HTML அதோட டுட்டோரியல் வீடியோஸ் தான் நம்ம போயிட்டுருக்கு. இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ப்ரீவியஸாக நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதோட கண்டினியூஸ் இருந்தது. அதை பார்க்கலன்னா அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. அதை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை பாருங்கள் நண்பா. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே நண்பா, இந்த வீடியோவில் நம்ம போகிறக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து இதில் என்னென்ன டேக்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், இதை பற்றி நம்ம படிக்க போகிறோம் அப்படின்றத நம்ம சொல்லிடுறேன். அது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா வந்து ஹெட்டிங் டேக்ஸை பற்றி நம்ம படிக்க போகிறோம். அது கூட பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து சென்டர் டேக் அப்படின்னு சொல்லி ஒரு டேக் பற்றி பார்க்க போகிறோம். அது கூட டெக்ஸ்ட்டுக்கு யூஸ் ஆகிற அதாவது ஒரு டெக்ஸ்ட் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு என்ன பேசிக்கான டேக்ஸ் என்னென்ன அதெல்லாம் தேவையோ அதெல்லாம் வந்து நம்ம இதெல்லாம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஹெட்டிங் டேக்னா என்ன, அது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்ற பற்றிலாம் நம்ம பார்த்துட்டு அடுத்த டேக் வந்து நம்ம மூவ் ஆகலாம். நம்ம ஒவ்வொரு டேக்கை பற்றி ரொம்பவே கிளியர் கட்டாக நம்ம பார்க்க போகிறோம். ரொம்பவே பொறுமையாக தான் நம்ம போகிறோம். அதனால் யாரும் பயப்பட வேணாம். இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக நீங்கள் பார்த்து முடித்த பிறகு ஒரு ஹெட்டிங் டேக், சென்டர் டேக், பேராகிராஃப் டேக்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது, அது எங்கே யூஸ் பண்ணுறதான பேசிக் ஐடியா உங்களுக்கு வந்து கிடச்சிடும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். கிளியர் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம போன வீடியோவில் சொல்லியிருக்கேன், இந்த பாடி அப்படின்ற ஒரு டேகுக்குள்ளே வந்து நம்ம என்ன எழுதினாலுமே வந்து அந்த விண்டோவில் வந்து ஷோ ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா ஹெடர் டேக் அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறேன் சும்மாச்சிக்கு. எழுதுன கூட பார்த்தீங்கன்னா வந்து இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் போன 2 வீடியோ பார்த்த எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரு HTML இதை எழுதுறீங்க அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா வந்து அதை நீங்கள் சேவ் பண்ணணும். சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதை வந்து ப்ரௌசரில் வந்து ரன் பண்ணணும். இப்போ ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து இதோட லெஃப்ட் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வெப்பேஜில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லெஃப்ட் சைட் கார்னரில் வந்து நம்ம எழுதின அந்த ஹெடர் டேக் அப்படின்ற வந்து டெக்ஸ்ட் வந்து ஷோ ஆகுது. அது பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவே சின்ன சைஸில் இருக்குது. சைஸை மாற்றுறதுக்கான ஒரு டேக் தான் அப்படின்னு சொல்லலாம். சிம்பிளாக சொல்லப்போனால் ஒரு சைஸை வந்து கொஞ்சம் பெருசு பண்ணி காட்டுறதுக்கான ஒரு டேக், அதாவது ஹெட்டிங் டேக் அப்படின்னாலே புரிஞ்சிருக்கும். ஒரு ஹெட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கனாலே வந்து மற்ற டெக்ஸ்ட்டை விட அந்த ஹெட்டிங்கிற டெக்ஸ்ட் வந்து எப்போயுமே கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும், போல்டாக இருக்கும் இல்லையா. அப்படி மற்ற டெக்ஸ்ட்லேருந்து டிஃப்ரென்சைஸ் பண்ணி காட்டுறதுக்கு தான் வந்து இந்த ஹெட்டிங் டேக்கை வந்து யூஸ் பண்ண போகிறோம். அந்த ஹெட்டிங் டேக்கை வந்து எப்படி யூஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா வந்து H1 டேக் அப்படின்னு சொல்லி எழுதணும். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நான் எழுதுகிறேன் பார்த்தீங்களா, இந்த டேகை வந்து நம்ம அந்த டெக்ஸ்ட் எங்கே முடியுமோ அந்த எந்த இடம் வரைக்கும் நம்மளுக்கு ஹெட்டிங் தேவையோ அதில் வந்து க்ளோஸ் பண்ணணும். முதல்ல நான் சொல்லியிருப்பேன் எப்படி க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸ்லாஷ் அப்படின்ற ஒரு இது யூஸ் பண்ணி நம்ம க்ளோஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இருக்கிற H1 இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து நான் ஸ்லாஷ் ஒன்று போடுறேன். போட்டோன்னே வந்து இந்த டேக் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த H1 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டேக்குள்ளே நீங்கள் எது கொடுத்தாலுமே வந்து அது வந்து ஒரு ஹெட்டிங்காக தான் தெரியும். இப்போ நான் வந்து ப்ரௌசரில் இது ரன் பண்ணி காட்டும் போது உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் தெரியும். இப்போ நாமளே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இதை சேவ் பண்ணிக்கிறேன். ஃபைல் எடுத்து கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. அப்படின்னா ஷார்ட்கட் இருக்குது Ctrl+S, அது கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் ப்ரௌசர் கொடுக்கலாம். அப்படி இல்லைனா கீழே ப்ரௌசர் இருக்கும், நீங்கள் க்ளோஸ் பண்ண வச்சிங்கன்னா ரிஃப்ரெஷ் பண்ணி இப்போ பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இப்போ முதல்ல இருந்த டெக்ஸ்ட்டுக்கும் இப்போ இருந்த டெக்ஸ்ட்டுக்கும் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா. அதோட சைஸ் பார்த்திங்கன்னா வேரியாக இருக்குது. இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹெட்டிங் அப்படின்னாலே வந்து நம்ம புரிஞ்சிருக்கும் எல்லாத்துக்கும். இந்த H1 டேக் யூஸ் பண்ணுற மூலயமா வந்து இந்த சைஸை வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து வேரியஸ் சைஸ்லாம் இருக்குது. அதாவது H1, H2, H3 அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா வந்து ஒரு H6 வரைக்கும் வந்து நீங்கள் வந்து இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ H1 டேக்கில் வந்து அடுத்து நான் வந்து H2 டேக் வந்து கொடுக்குறேன். இப்போ வந்து இதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஹெடர் டேக் அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு லைன் ஒன்று எழுதிட்டு நான் வந்து சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிவிட்டு இதையும் வந்து ப்ரௌசரில் வந்து நான் ரிஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன். பாருங்கள் இப்போ ப்ரௌசர் போய்க்கிறோம். ப்ரௌசர் போய் ரிஃப்ரெஷ் பண்ணுறோம். இப்போ வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் போன டேகுக்கும் இதோட டேகுக்கும் வந்து அதுவும் போல்டாக தான் இருக்குது, அதாவது ஹெட்டிங் மாதிரி தான் இருக்குது. ஆனால் வந்து இது பார்த்திங்கன்னா ரொம்பவே போல்டாக இருக்குது, அது கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சு. அதாவது சைஸ் வேரியேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இப்போ எல்லா டேக்லையும் வந்து நம்ம போட்ட பிறகு பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து சைஸ் வந்து எப்படிலாம் சேஞ்ச் ஆகுது, ஒவ்வொரு டேகுக்கும் நடுவில் எவ்வளோ சைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்ற சொல்லி ஒரு பேசிக் கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிடும். இவ்வளோ தான் நம்ம ஹெட்டிங் டேக். நீங்கள் வந்து ஒரு பேஜ், அதாவது வெப் பேஜ் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா இதெல்லாம் வந்து ரொம்பவே பேசிக்கான ஒரு விஷயம். அதனால தான் நம்ம வந்து ஃபஸ்ட் வீடியோவில் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இதை விட அட்வான்ஸ் வெர்ஷன் வீடியோலாம் வந்து இதில் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து நம்ம சேனலில் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் வரும், அதை எழுதி வச்சுக்கோங்க. அது கூட பார்த்தீங்கன்னா லைக் பட்டன் இருக்கும், அதையும் அழுத்தி வச்சுக்கோங்க. இருக்கிற எல்லா டேக்குமே வந்து நம்ம வந்து ஆர்டராக கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம ரன் பண்ணோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதோட சைஸ் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வருது, எந்த டேக்குக்கு வந்து எவ்வளோ பெரிய சைஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. இப்போ H1 டேக்கோட பார்த்தலாம். அப்படியே நம்ம வந்து ஆர்டராக கீழே பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு டேக்குக்கு வந்து சைஸ் எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியும். உங்களுக்கு எந்த இடத்துல எந்த சைஸில் வந்து ஹெட்டிங் வேணும் அப்படின்றத வந்து இந்த H1, H2, H6 வரைக்கும் இருக்க இந்த டேக்கை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ஹெட்டிங் டேக். இப்போ வந்து இது ஹெட்டிங் டேக்கை பற்றி நம்ம பார்த்தாச்சு. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சென்டர் டேக்.
ஹெட்டிங் டேக் எப்படி யூஸ் பண்ணோமோ அதே மாதிரி தான் இந்த டேக் யூஸ் பண்ண போகிறோம். இந்த டேக்கை வந்து நம்ம கோட் பண்ணிட்டு நம்ம வந்து ப்ரௌசரில் போய் ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதோட யூஸ் என்ன அப்படின்னு சொல்லி. இந்த சென்டர் அப்படின்ற பேரை வச்சு நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க இந்த டேக்கோட யூஸ் என்ன அப்படின்னு சொல்லி. போன டேக் மாதிரியே தான் இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறோம், இன்னொரு சென்டர் டேக்கை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறோம். எல்லா HTML கோடும் இப்படி தான் நண்பா. ஸ்டாண்டலோன் டேக் அப்படின்னு சொல்லி ஒரு சில டேக் இருக்கும். அந்த டேக்கை தவிர மற்ற எல்லா டேக்குமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இடத்துல ஓப்பன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இன்னொரு இடத்துல க்ளோஸ் பண்ணியே ஆகணும், அப்போனா தான் வேலை செய்யும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி இருந்த வெப் பேஜ் பார்த்தீங்களா. இதில் வந்து நம்ம ஹெட்டிங் டேக்ஸ் வச்சு பார்த்துருக்கோம். இப்போ வந்து நம்ம வந்து கோட் பண்ணிவிட்டு இதை வந்து ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்த உடனே வந்து அதில் என்ன சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்றத வச்சு வந்து நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க இந்த சென்டர் டேக் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, இது எவ்வளோ யூஸ்ஃபுல்லான ஒரு டேக் அப்படின்னு சொல்லி. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம திரும்ப வந்து அந்த கோட் செக்ஷனுக்குள்ளே போய் நம்ம சென்டர் டேக்கை வந்து க்ளோஸ் பண்ண போகிறோம். க்ளோஸ் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம ரன் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம். இந்த டேக்கை வந்து இந்த ஹெட்டிங்கை எடுத்து நம்ம வந்து இந்த சென்டர் டேக்குள்ளே போட்டுக்கிறேன். ஓகேங்களா, இப்போ பண்ணுறது புரியும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து சென்டர் டேக் அப்படின்ற ஒரு டேக்குள்ளே வந்து இந்த ஹெட்டிங் டேக் ஒன்று இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து எல்லா டெக்ஸ்ட்டுமே வந்து அந்த லெஃப்ட் சைடு கார்னரில் தான் இருக்குது. இப்போ வந்து நம்ம சென்டர் டேக் யூஸ் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், பார்த்தீங்களாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு என்ன சேஞ்ச் ஆயிருக்குன்னு சொல்லி. ஒரு பேஜோடைய சென்டரில் வந்துருச்சு இல்லைங்க, பார்த்தீங்களா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த சென்டர் டேக்கோட யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டெக்ஸ்ட்டாக இருக்கட்டும் இல்லை ஒரு ஹெட்டிங் ஆகட்டும், நீங்கள் என்ன வந்து இந்த சென்டர் டேக்கில் கொடுக்குறீங்களோ அந்த பேஜோடைய மிடில் பார்ட், அதாவது கரெக்டாக சென்டர் பார்ட்டில் வந்து அந்த டெக்ஸ்ட்டை கொண்டு போய் ப்ளேஸ் பண்ணக்கூடிய ஒரு வேலையை தான் அந்த வந்து இந்த சென்டர் டேக் அப்படின்ற ஒரு டேக்கை வந்து பார்க்குது. இப்போ பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் இது எதுக்கு நான் வந்து ஹெட்டிங்க்கு சொன்னோன்னே இந்த சென்டர் டேக் சொல்லிக் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாத்துக்குமே புரிஞ்சிருக்கும். ஒரு பேஜில் ஒரு டைட்டில்னால் அதாவது ஒரு ஹெட்டிங்னு பார்த்தீங்கன்னா வந்து எப்பயுமே அந்த பேஜோட சென்டரில் தான் இருக்கும். பார்த்தீங்களாலே தெரிஞ்சிருக்கும். ஒரு பேசிக்கான வெப்சைட் வந்து டெவலப் பண்ணுறதுக்கு வந்து தேவையான டேக்லாம் வந்து நம்ம வந்து பேசிக்காக நம்ம அடுத்தடுத்து கற்றுக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எத்தனை டேக் பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஹெட்டிங் டேக் பார்த்துருக்கோம், சென்டர் டேக் பார்த்துருக்கோம். அடுத்து இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் பேராகிராஃப் டேக். பேரை வச்சு நம்ம சொல்லியிருப்போம் பேராகிராஃப் டேக், அதாவது ஒரு பேராகிராஃப் ஜென்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு டேக் தான் அந்த பேராகிராஃப் டேக். இப்போ நம்ம வந்து ஆர்டராக தான் போயிட்டுருக்கோம். ஒரு லெசனை நம்ம எடுத்துப்போம். ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா எப்பயுமே பேஜோட அந்த லெசனோட மேலே டாப்பில் வந்து சென்டரில் தான் இருக்கும். நம்ம ஒரு ஹெட்டிங் வச்சு அந்த ஹெட்டிங்கை தூக்கி சென்டரில் வச்சாச்சு. அப்போ அடுத்தது அந்த லெசனில் என்னென்ன இருக்கும், ஒரு புக்கில் பார்த்தீங்கன்னா பேராகிராஃப்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த பேராகிராஃபை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு தான் வந்து நம்ம வந்து இந்த பேராகிராஃப் ட்ராக்கை யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ சும்மா வந்து ரேண்டமாக வந்து ஹாய் ஹவ் ஆர் யூன்னு ஆரம்பித்து நான் பாட்டுக்கு ஒரு கைக்கு வந்து அடிச்சு விட்டா யாரும் கண்டுக்காதீங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் வந்து பேராகிராஃபாக நம்ம ஒன்று கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சேவ் பண்ணிட்டு இது கொண்டு போய் நம்ம வந்து ரன் பண்ணுறோம். இப்போ ரன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லைன் இது வருது. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து லைன் அடிக்கிறீங்களோ அது வந்து அது பார்க்க ஒரு பேராகிராஃப் மாதிரி தெரியும். இது ஒரு லைன், அது பேராகிராஃப் கிடையாது. ஆனால் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக வந்து நான் வச்சுருக்கேன். ஓகேங்களா, இது வந்து எக்ஸாம்பிள் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் பாருங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதில் தான் நீங்கள் வந்து பேராகிராஃப் ஜென்ரேட் பண்ணணும். இது கூட பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பேராகிராஃப் இருக்குது அப்படின்னா வந்து வெறும் பேராகிராஃப் மட்டும் இருக்காது இல்லையா, அதுக்குள்ளேயே வந்து ஒரு சில டெக்ஸ்டெல்லாம் இருக்கும். இப்போ போல்டுன்னு இருக்கும், அண்டர்லைன் இருக்கும். அதையும் நம்ம வந்து அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஹாய் ஹவ் ஆர் யூ அப்படின்றது மட்டும்தான் புரிகிற மாதிரியான ஒரு டெக்ஸ்ட். அதை மட்டும் நம்ம வந்து போல்டு பண்ணி இப்போ காட்டணும்னு வச்சுக்கலாம். அதுக்கு வந்து ஒரு டேக் இருக்குது. அந்த டேக் பேர் வந்து போல்ட் டேக். அதாவது வந்து நீங்கள் பின்னு சொல்லி கொடுக்கணும், பி ஃபார் போல்ட் டேக் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஹாய் ஹவ் ஆர் யூன்ற இடத்த மட்டும் நான் போல்ட் டேக் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா பாருங்கள். இப்போ வந்து இந்த போல்ட் டேக் யூஸ் பண்ண இடம் மட்டும் என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு பார்க்குறேன். அடுத்து அந்த மற்ற லைனுக்கும் இந்த ஹாய் ஹவ் ஆர் யூக்கும் வந்து ஒரு சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுதா. அதை பார்த்தீங்கன்னா ஹாய் ஹவ் ஆர் யூ மட்டும் ஒரு சின்னதாக ஒரு போல்டாக இருக்குது இல்லையா, இதுதான் வந்து போல்ட் டேக். இப்போ வந்து இந்த மாதிரியான டேக்ஸ் அடுத்து நம்ம பார்ப்போம். அண்டர்லைன் பண்ணுறதுக்கு, இட்டாலிக்காக மாற்றுறதுக்கு அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான டேக்ஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து நம்மளுடைய வரக்கூடிய வீடியோவில் பார்ப்போம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வந்து HTML கோர்ஸ் லேர்ன் பண்ணிகிட்டு இருக்காங்க, இல்லை ஒரு வெப்சைட் டெவலப்மெண்ட் வந்து ஒரு ஸ்க்ராட்ச் லெவலேருந்து கற்றுக்குறாங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து நீங்கள் வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் வந்து இதை ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் HTML வந்து கோட் போட்டிருந்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் HTML கோட் போட்டுட்டு நாங்கள் சொன்னதெல்லாம் வந்து கோட் போட்டுட்டு நீங்கள் வந்து டன் அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் மட்டும் வந்து நம்ம சேனலில் கொடுத்துருங்க. ஓகே நண்பா, இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் இதோட கண்டினியூஷனை பார்ப்போம். கீப் லவ்விங், கீப் ராக்கிங். பாய் நண்பா.